Hi viewers, welcome to TAMIL360 TV. இப்போ கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் ஹெல்த் விஷயத்துல ரொம்பவே கான்ஷியஸா இருக்கும். பார்க்கறதுக்கு ஃபிட்டா இருக்கணும்னு பாடி வெயிட்டையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவோம். ஓவர் வெயிட் போட்டாலும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். வெயிட் போட்டதுக்கு அப்புறமும் ஒரு சிலர்னாலையெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஹேபிட்டை விட முடியறது இல்லை. ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸில் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால ரெகுலர் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒன் பாதாம். பாதாமில் ரொம்ப கம்மியான அளவு கலோரிஸ் தான் இருக்குது. தினமும் பாதாமை சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ப்ரோட்டீன்ஸ், மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த சத்துக்கெல்லாம் பாதாமில் இருக்குது. ஓவர் வெயிட் இருக்கிறவங்க பாதாமை சாப்பிட்டுட்டு வந்தால் கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்ற முடியும். அடுத்து பிஸ்தா. பிஸ்தாவில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிஸ்தாவை ரெகுலர் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்து முந்திரி. முந்திரி ஒரு டேஸ்டான நட்ஸும் கூட. நம்ம உடம்புக்கு தேவையான மெக்னீஷியம் இந்த முந்திரியில் இருக்குது. இந்த மெக்னீஷியம் நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டையும் கார்போஹைட்ரேட்டையும் ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முந்திரியை ரெகுலராக சாப்பிட்லாம். அடுத்து பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால பசியை கண்ட்ரோல் பண்ணும். பேரிச்சம்பழத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் B5 இருக்குது. இந்த விட்டமின் ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ணி நம்மளை ரொம்ப நேரம் வேலை செய்ய வைக்குது. ஸோ வெயிட் கெயின் ஆகாமல் பார்த்துக்கலாம். அடுத்து வால்நட். வால்நட் ஒரு யூனிக் டைப் ஆஃப் ட்ரை ஃப்ரூட். இதில் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது. அதாவது omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸும் ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட்ஸும் இருக்குது. இதில் இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்க்கும் ரொம்ப நல்லது. ஓவர் வெயிட் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளமில் இருந்து வால்நட் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்து திராட்சை. திராட்சையில் ஹை அமௌண்ட் ஆஃப் அயோடின் இருக்குது. 100 கிராம் திராட்சையில் 0.5 கிராம் தான் ஃபேட் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு திராட்சை ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். அடுத்து அத்திப்பழம். அத்திப்பழத்தில் ஏராளமான நார்ச்சத்து இருக்குது. இதில் இருக்க என்சைம் பசியை கட்டுப்படுத்தி ஹெல்தி டயட்டை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ட்ரை ஃப்ரூட்ஸை அளவாக தான் சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் கலோரிஸ் அதிகமாக இருக்குது. எப்போவுமே அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணாத ட்ரை ஃப்ரூட்ஸை தான் சாப்பிடணும். சுகர் கோட்டட் ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை சால்ட்டட் ட்ரை ஃப்ரூட்ஸோ சாப்பிட்றதுனால எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணாததான்னு செக் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. உங்களோட டயட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு என்னென்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதாவது அந்த டேவோட ஃபர்ஸ்ட் மீலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ரெகுலர் டைமுக்கு சாப்பிடணும். ரெகுலர் டைமுக்கு சாப்பிட்டோம்னா ஸ்நாக்ஸை அவாய்ட் பண்ணலாம். அடுத்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடணும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, கலோரிஸ் கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்கு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். அடுத்து தண்ணி நிறையா குடிக்கணும். சில டைம் தண்ணி தாகமாக இருக்கிறத கூட நம்ம பசிக்குதுன்னு நினச்சி தேவையில்லாமல் சாப்பிடுவோம். நம்ம உடம்புக்கு போதுமான அளவு தண்ணி தினமும் குடிக்கணும். அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதாவது நம்ம பாடியை ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம்னாலே வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகே, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட டயட் பிளானில் ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணி இந்த ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.